இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்படிப்பட்ட கொள்ளை வச்சு ஒரு ரெசிபிங்க. அரிசி உளுந்து எதுவுமே நான் சேர்க்கல. கொள்ளு மட்டுமே மெயின் இன்கிரீடியண்டா வச்சு செஞ்ச உப்புமான்னு சொல்லலாம், இல்லைன்னா புட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குங்க. ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. நல்லா உளுந்து பொங்கி வர்ற மாதிரி நல்லா அரைச்சு வரும். இது நல்லா நைஸ் ஆனதுக்கு அப்புறமா இட்லி தட்டுல அப்படியே எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிச்சுட்டு இருக்கு, அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷங்க. இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும். மிக்சியில அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது. ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே பொடிச்சிட்டு நீங்க உப்புமாவை தாளிச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு பொடிச்சு விட்டுக்கலாம். பொடிச்சு விட்டா கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும், அதனால நான் மிக்சி ஜார்ல சேர்த்து சும்மா ஓட்டி எடுத்துட்டோம்னா நல்லா பொடிஞ்சு வந்துருங்க. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 6 அல்லது 7 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போதுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய சேர்த்திருக்கேன், நீங்க கம்மியாவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்த பருப்பு, வரமிளகா, நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த பொடிச்சு வச்சிருக்க கொள்ளு இட்லி பொடிய சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இந்த இட்லி பொடிய சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் சேர்த்து சாப்பிடறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த பொடி சூடாகிற வரைக்கும் சிம்ல வச்சு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கடைசியில கொத்தமல்லி தலையும் தேங்காய் துருவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிக்கோங்க. இதுக்கு தொட்டுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா கெட்டி தயிர்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்த பருப்பு, வரமிளகா தாளிச்சு கொட்டிட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அல்டிமேட்டா இருக்கும்.